ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா லிப்ஸ்டிக்ல இருந்து. தன்னை விட கம்மியா வேலை செய்யறவங்க என்னை விட பிரைட்டா லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படின்னு சொன்னது சமூக வலைத்தளங்களில் பெரிய பேசும் பொருளா ஆகி அங்க இருந்துதான் லிப்ஸ்டிக் பிரியா அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட இவங்களை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்ப கூட மேயர் பிரியா மேல எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருந்துச்சு, அவங்க பெருசா யாரும் அட்டாக் பண்ணல. எங்க இருந்து இது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதுன்னா, அம்மா உணவகம் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஒரு ரூபாய் 2 ரூபாய் இட்லி கொடுத்து வாங்கினாலும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு என்னால சம்பாதிக்க முடியலனாலும் இதை வச்சு நான் மேனேஜ் பண்றேன் அப்படின்னு சொன்ன இளைஞர்கள் இளைஞிகள் எத்தனையோ. அப்படி இருக்கிறப்ப இதை மூடிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை பத்தின கேள்விகளை மேயர் பிரியா கிட்ட கேட்கும் போது அதுல இருந்து சுத்தமா ப்ராஃபிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அது அவங்க பேச தெரிஞ்சு பேசினாங்களா இல்ல தெரியாம பேசிட்டாங்களா, சமாளிக்கிறதுக்காக பேசிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா சமூக வலைதளங்கள்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்க திமுக டாஸ்மாக் ஒவ்வொரு ஏரியால திறந்து வச்சிருக்காங்களே, அது கெட்டதுன்னு தெரிஞ்சு அதுல ப்ராஃபிட் பாக்குறீங்க, இது இருந்தா இருந்துட்டு போக வேண்டியதான, நாங்களாவது சந்தோஷமா இருப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க.